நீங்க உடல் அல்லன்றத நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? உடல் அல்ல என்ன? நமக்கு நிறைய வலிகள் இருக்கு, வியாதிகள் இருக்கு. ஏன் வருது தெரியல. எல்லாத்தையும் கர்மால கொண்டு வர முடியுமா? எனக்கு தெரிஞ்சு நான் அப்படிதான் சொல்லுவேன். எல்லாத்தையும் நான் கர்மால கொண்டு வரணும்னு அவசியம் கிடையாது. பாவம் ஏதோ பண்ணிருக்கோம், நம்ம போன ஜென்மத்துல பண்ணிருக்கோம், அந்த கர்மா அனுபவிக்கதான்லாம் அந்த ஆன்மா முடிவு பண்ணணும்னு தோணல. அதுக்கு ஒரு அனுபவத்துக்காக கூட எடுத்துட்டு வரும். இப்போ ஒரு கண்ணு இல்லாதவன் எதுக்கு கண்ணு இல்லாம பிறந்திருப்பான்? ஒருவேளை அவன் போன ஜென்மத்துல ஏதாவது பண்ணிருப்பானோன்னு நம்ம சொல்லிடுறோம் அவ்வளவு எளிதா. அப்படிலாம் ஒண்ணும் அவசியம் இல்லை. இப்ப கண்ணு இருக்கிறவங்களே சில பேர் கண்ணை கட்டிக்கிட்டு வேலை பார்ப்பாங்க. எதற்காக? அந்த கண்ணை எதுக்காக அவங்க கட்டணும்? அவங்க சும்மாவே நல்லாதான் வேலை பார்க்கலாம். சில பேர் சாகசம் பண்றதை பார்த்துட்டு போனா, கண்ணை கட்டிட்டு இது மேல நடக்கிறேன், கண்ணை திறந்துட்டு ஏன்பா நடக்கல? ஏன்னா அது ஒரு சாகசம், அது ஒரு அனுபவம். அந்த மாதிரியும் ஆத்மா டிசைட் பண்ணலாம் இல்லையா? நான் எப்ப பாரு கண்ணோடயே பிறந்துட்டேன், ஆணா பிறந்துட்டேன், பொண்ணா பிறந்துட்டேன், முழு உருவத்தோட பிறந்துட்டேன், நிறைய கலைகளை கத்துக்கிட்டேன், அப்ப நான் இது கண்ணு இல்லாம கூட நான் பிறந்து இந்த அனுபவத்தை பெறலான்னு வரலாம். யாருக்கும் அது 100% ஷூரிட்டி எல்லாம் கிடையாது. அப்படின்னா எப்படி நம்ம ஒருத்தரை ஜட்ஜ் பண்ண முடியும்? அப்ப நம்ம கர்மா கர்மான்னு எல்லாத்திலையும் குறிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அப்ப அந்த உடல்ல வர்றதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கலாம். புரிஞ்சு கொள்ள முடியாது. தெரிந்து கொள்ள முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிறதா உண்மையான ஞானம்.